இடி, மின்னல், காத்து, குளிர் மீனா குளிர். நம்ம 2 பேரும் தனியா இருக்கிறோம். மீனா, வேண்டாம் வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, ஜனங்களே, தலைவர்களே, எப்படி தோழர்களே, தாய்மார்களே, வரப்போகும் தேர்தலில் உங்கள் வாக்குகளை எனக்கே அளிக்குமாறு நான் கேட்டுக் கொள்கிறேன். தேர்தல் மீட்டிங் அதாவது தேர்தல் மீட்டிங் ஏதாவது அறிவு இருக்கிறா? தாய்மார்களே, தோழர்களே, நாளைய பொங்கலை முன்னிட்டு நமக்கெல்லாம் 3 நாள் விடுமுறை. இத்துடன் என் சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நாங்கள் குடும்பத்தோடு வந்திருந்து நடத்தி கொடுக்கும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன். வணக்கம். இங்கு நல்லா இருக்கணும் எல்லோரும், நலம் எல்லாம் இருக்கணும் என்னாலும். நாம ஒன்னோடு ஒன்னாக சேரணும், இந்த மண்ணெல்லாம் பொன்னாக மாறணும். இங்கு நல்லா இருக்கணும் எல்லோரும், நலம் எல்லாம் இருக்கணும் என்னாலும். நாம ஒன்னோடு ஒன்னாக சேரணும், இந்த மண்ணெல்லாம் பொன்னாக மாறணும். ஊரும் உறவும் துணை இருந்தா ஒசந்து வாழலாம், எதையும் உனக்கு மட்டும் சேர்த்து வச்சா உலகம் ஏசலாம். ஊரும் உறவும் துணை இருந்தா வசந்து வாழலாம், எதையும் உனக்கு மட்டும் சேர்த்து வச்சா உலகம் ஏசலாம். காத்தும் மழையும் யாருக்கும் தான் பொதுவில் இருக்குது, அந்த கடவுளுக்கும் பொது உடைமை கருத்து இருக்குது. காத்தும் மழையும் யாருக்கும் தான் பொதுவில் இருக்குது, அந்த கடவுளுக்கும் பொது உடைமை கருத்து இருக்குது. நாம ஒன்னோடு ஒன்னாக சேரணும், இந்த மண்ணெல்லாம் பொன்னாக மாறணும். ஏத்தம் போட்டு ஊத்து நீரை இறைச்சது யாரு? நிலத்தை ஏறு போட்டி உழுது போட்டு விதைச்சது யாரு? சோத்து கவலை தீர்த்து வைக்க உழைச்சது யாரு? அந்த சமுதாயம் காலமெல்லாம் சிரிக்கணும் பாரு, அந்த சமுதாயம் காலமெல்லாம் சிரிக்கணும் பாரு. உச்சி வெயில்
வெயில் சூடுபட்டு உடம்பு கருத்தது இந்த ஊருக்காக உழைச்சு உழைச்சு கண்கள் சிவந்தது உச்சி வெயில் சூடுபட்டு உடம்பு கருத்தது இந்த ஊருக்காக உழைச்சு உழைச்சு கண்கள் சிவந்தது கருப்பும் சிவப்பும் கலந்திருக்கிற மேனிய பாரு நம்ம காலம் இப்போ நடக்குதுன்னு கூரடி கூறு நம்ம காலம் இப்போ நடக்குதுன்னு கூரடி கூறு இங்கு நல்லா இருக்கணும் எல்லாரும் நலம் எல்லாம் இருக்கணும் என்னாலும் நாம ஒன்னோடு ஒன்னாக சேரணும் இந்த மண்ணெல்லாம் பொன்னாக மாறணும் எனது மதிப்பிற்குரிய தலைவலி அவர்களே, இது தலைவலி இல்ல, எப்படி தலைவலியா வருவீங்க? இது சாரிடான் சாப்பிட்டால் தலைவலி சரியாக போகும். இது தலைவர் என் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, இந்த தீபாவளி நாளில் இல்லை தீபாவளி எப்படி வரும் என்று பொங்கல் எனக்கு மாட்டு பொங்கல். நான் என்ன மாடா? நான் மாடு இல்லை மனுஷன். வந்து இது இன்று பொங்கல் நாளில் டான்ஸ் ஆடிய திரு டான்ஸுக்கு இல்லை இவர் பேர் என்ன டான்ஸா? பொங்கல் வந்து எனக்கு பொங்கல் இனாம் கேட்டு பழக்கம் வந்து இது டான்ஸுக்கு இந்த டான்ஸ் இவர் பேர் உங்களுக்கு தெரியாதா? இவருக்கு தான் இந்த மாலை. குரங்கு கையில பூமாலைன்னு சொல்லுவாங்க, மாலை போடுறானா மாலை. அவர் கேட்டா மாலை ஜனங்க பாராட்டினதே அவருக்கு பெரிய மாலை. இப்படி போ எனக்கு போட்டு. நண்பர்களே, தாய்மார்களே, இந்த பொங்கல் திருநாள்ல நான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை சொல்ல போறேன். இந்த ஆண்டு நமது விவசாய கூட்டு பண்ணையில அமோகமான விளைச்சல் கண்டிருக்குது. அதனால உங்களுக்குரிய லாபத்தோடு என் சொந்த பங்குல இருந்து ரூபாய் 25,000 எனாமா தர்றேன். நாமெல்லாம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையறதுக்கு காரணமா இருந்த கண்ணனுக்கு வெறும் நன்றிய சொல்றதோடு நிக்காம தனிப்பட்ட முறையில அவருக்கு ரூபாய் 5,000 தரேன். தாய்மார்களே, நண்பர்களே, நம்ம வளர்ச்சிக்கு நான் தான் காரணம்னு தலைவர் சொன்னாங்க. அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. உங்க உழைப்பும் தலைவருடைய அறிவும் தான் இந்த வளர்ச்சிக்கு காரணம். நான் சும்மா இடையில பாலமா இருந்தேன், அவ்வளவுதான். அதனால இந்த பரிசை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. தலைவர் கோபித்துக் கொள்ளக்கூடாது. இந்த பணத்தை நம்ம பள்ளிக்கூடம் இருக்கிற கிராமத்துல அதனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கங்க. மறுத்து சொல்றதுக்காக என்ன மன்னிக்கணும். கண்ணன், நீங்க கடுமையான உழைப்பாளின்னு தான் நினைச்சேன். உங்களுக்கு இவ்வளவு இறக்கமான மனசு இருக்குன்னு எனக்கு தெரியாது. உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிற ஒருத்தி இன்னொருத்தரை காதலிக்கிறான்னு நானே எப்படி மாமா சொல்ல முடியும்? கண்ண இவ்வளவு பெரிய அயோக்கியனா? நான் அவனுக்கு அன்பை கொடுத்தேன், அவன் எனக்கு விஷத்தை கொடுத்துட்டான். ரவி, நீங்க சரியான நேரத்தில் எனக்கு எச்சரிக்கை கொடுத்தீங்க. உடனே நான் என் மகனை காப்பாத்தி ஆகணும். அது மட்டுமல்ல, என் குடும்ப கௌரவத்தையும் நான் காப்பாத்தி ஆகணும். கண்ணனை என் பண்ணைக்கு மேனேஜர் ஆக்கணும்னு திட்டம் போட்டேன். அவன் என் பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு திட்டம் போட்டுட்டான். என்னதெல்லாம் என்னால பிரச்சனை. நான் உயிரோட இருக்கணும்னா அவன் செத்துதான் ஆகணும். அழாத ராதா,
உனக்கு எந்த ஆதரவும் இல்லைன்னு நினைக்காத. உங்க அப்பா உன்னை எங்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு நான் நினைக்கிறேன். அதான் ராதா. இனிமே என் எதிர்காலம் உங்க கையில தாங்க இருக்கு. ராதா கொஞ்சம் அமைதியா இரு. மனசை தேத்திக்கம்மா. இயற்கையை திருப்பி நம்மால மீற முடியுமா? ராதா அழாதே. இனிமே உன் எதிர்கால வாழ்க்கையின் பொறுப்புகள் எல்லாம் என்ன? ராதா என்ன? நம்ம குடும்ப கௌரவம் காத்துல பறக்குது ராதா. உன்னால செல்வநாயகத்தோட குடும்ப கௌரவமே பாழாது. எனக்கு வெளியே தலைநாட்டவே அவமானமா இருக்கு. ஊர்வாய் எப்படி மூடுறது? மூடிடலாம். என்ன செய்ய போற? சீக்கிரமா அவரை கல்யாணம் செய்துக்க போறேன். அதுக்கப்புறம் ஊர் வாய் என்ன, உலகத்தோட வாயை மூடிடலாம். ராதா இது என்னோட சொந்த விஷயம். அம்மா ஏண்டா எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? ஐயோ நீங்களா? வாங்க வாங்க இருங்க உட்காருங்க. கண்ணன் வெளியே போயிருக்கான். நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னையா? ஆமா, அதுவும் உங்க நன்மைக்காக. ஆமா கண்ணனே, நீங்க உங்க கூட பிறந்தவனாவே நினைச்சு நடத்துறீங்கன்னு அடிக்கடி என்கிட்ட பெருமையா சொல்லுவான். அப்படி நடத்துனதான் இப்ப ஆபத்துல முடிஞ்சிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அவன் ஆபத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். ஐயோ என்ன இப்படி சொல்றீங்களே? என் பெத்த வயிறு துடிக்குது. என் மகன் என்ன செஞ்சா சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. மரத்தடியில இருந்துகிட்டு மாளிகையை பத்தி கனவு காண்டான். எங்க மாமா அவங்கிட்ட அன்பா இருந்ததை பயன்படுத்திக்கிட்டு அந்த மாளிகைக்கே மருமகனாக பாக்குறான். அவன் அந்தஸ்து என்ன, தகுதி என்ன, இந்த எண்ணம் வரலாமா அவனுக்கு? தம்பி நான் யாருன்னு தெரியுமில்ல? எனக்கு தெரியாதுங்களா? தெரிஞ்சிருந்தோம் அவன் இடம் தெரியாம விளையாடும். கடைசியா சொல்றேன், உங்க மகனை உயிரோட பார்க்கணும்னா அவன் ராதாவை மறந்தாவ. தம்பி தம்பி ஆண்டவனே, அண்ணன் தம்பிகளுக்குள்ள இப்படி ஒரு போராட்டத்தை உண்டாக்கிட்டே. அவங்களுக்குள்ள பகை வராம இருக்க நான் உண்மையை சொல்றதா இல்லை எஜமானுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்து மௌனமா இருக்கிறதா? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. நான் என்ன செய்வேன்? ஆண்டவனே ஆண்டவனே ஆண்டவனே. வணக்கம் முதலாளி. நீயா எங்க வந்த? ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எங்க போற? டவுனுக்கு வேலை தேடிட்டு போறேன். ஏன் இங்க நீ பாத்துக்கிட்டு இருந்த வேலை என்னாச்சு? கண்ண ஐயா என்ன வேலையில இருந்து நீக்கிட்டாருங்க. என்ன காரணம்? கேட்காதீங்க. சும்மா சொல்லு ரத்னம். சொல்லவும் முடியல. நீங்க கேட்டதுக்கு அப்புறம் சொல்லாம இருக்கவும் முடியல. ஏன்னா அவர் உங்க ஃப்ரெண்டு. சொல்லு. முதலாளி, அந்த கண்ணனும் உங்க ராதாவும் அது உனக்கு தெரியுமா? எனக்கு மட்டுமா? அவங்க ஆடுறதும் பாடுறதும் ஓடி விளையாடுறதும் ஊருக்கே தெரியுமே. ஏன் முதலாளி, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுங்களா? டே கண்ணா, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யாதே. உலகம் தெரியாத பொண்ணை மயக்கி படி அளக்கிற முதலாளிக்கு பாதகம் செய்யாதேன்னு புத்தி சொன்னேன். தப்பா முதலாளி? அதுக்காக என் வயிற்றுல அடிச்சுட்டா முதலாளி. ஓஹோ, அதான் காரணமா? வேற என்ன முதலாளி? நான் பொய் சொன்னேனா? இல்ல யாரையாவது கைய பிடிச்சு இழுத்தேனா? இல்ல நெல்ல திருடி கள்ள மார்க்கெட்ல கொண்டு போய் வித்தேனா? என் முதலாளி, நான் அப்படியெல்லாம் செய்யக்கூடியவனா? உங்களுக்கு தெரியாதா? பெரிய இடத்துல போய் தப்பு செய்யாதேன்னு சொன்ன ஒரே ஒரு பாவத்துக்காக என்ன மிரட்டுறா முதலாளி. நான் ஊரை விட்டு ஓடினா என் வீட்டுக்கே நெருப்பு வச்சிருங்க முதலாளி. என்ன விட்டுடுங்க, நான் எங்கேயாவது ஓடி போறேன். ரத்னம், நீ போக வேண்டாம். அப்படின்னா கண்ணன் இந்த ஊரை விட்டு விரட்டிடலாமா? எஜமா முடியுமா ரத்னம்? ஏன் முடியாது? நான் இருக்கிறேன். ஊரே அவன் பக்கம் இருக்கு. ஊரு கிடக்குற முதலாளி, அது ஒரு பைத்தியக்கார கூட்டம். இன்னைக்கு அவன் சொன்னா கேட்பாங்க, நாளைக்கு நான் சொன்னாலும் கேட்பாங்க. நீங்க மட்டும் கொஞ்சம் தைரியம் கொடுத்தீங்கன்னா அந்த பையன் கண்ணனை இந்த ஊரை விட்டே ஓட்டிடுறேன். சபாஷ் சபாஷ். முதலாளி, அவ்வளவு வைரங்களா? ஆமா,
போட்டு பாரு. ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஐயோ நல்லா இருக்கு வச்சுக்க. எனக்கு ஐயோ இப்ப ஏற்பட்ட உத்தமனுக்கு அந்த கண்ணன் துரோகி ஆயிட்டானே.